வாழ்க வளமுடன். இதுதான் இன்சுலின் செடி. சுகர் இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நான் ஆலியார் மூலிகை பண்ணையிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் கொடுத்தாங்க, ஒரு இதில் பேக்கில் வச்சு 5 ரூபான்னு. ஆனால் இதோட பெனிஃபிட் ரொம்பங்க. இப்போ கூகுள்லலாம் பார்க்கும்போது தான் தெரியுது இதோட பெனிஃபிட் என்னென்னு. சுகர் இருக்கவங்க அதை ரெகுலராக எடுத்துக்கும்போது அவங்களுக்கு அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வீட்டில் நார்மலாக நல்லா வளரும். கோழி வச்சுருந்தா கோழி வளர்க்க விடாது. ரொம்ப கோழிக்கு பிடித்த ஒரு கீரை அது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா புளிப்பாக இருக்கும். பறித்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மெல்லலாம் நர நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பு சுவையாக இருக்கும். இப்படி வளைஞ்சு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான் வளரும். சின்ன குச்சி வச்சாவே போதும், வீடே படர்ந்துடும். இந்த இலையை நல்லா குறுகலாக நறுக்கிட்டு நம்ம கேப்ப மாவோட போட்டு ரொட்டி தட்டியும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. நார்மலாக பச்சையாகவே சாப்பிட்லாம். இன்சுலின் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறோம். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும். அது போக இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை. இது ஆல்ரெடி எனக்கு இதோட பெனிஃபிட் தெரியும். ஆனால் இப்போ தான் எல்லோரும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சிக்ஸாக் மாதிரி தான் இருக்கும். இப்படி இசட் மாதிரி இப்படி போயிட்டு வர மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வரும். எந்த இது பக்கம் போணுச்சோ அதே ஆப்போசிட்டில் வரும். இதுக்கு பேர் இன்சுலின் செடி. இது கொடி மாதிரியும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் வளருது. நல்லா உயரமாக இருக்குது. நல்லா ஈரப்பதம் இருந்தால் நல்லா வளரும். ஒரு சின்ன அளவு குச்சி வச்சாவே போதும். நல்லா பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு மழை பெஞ்சோன்னே. இது பூ, அதில் பூத்திருந்த பூ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்ச செடிங்கிறனால அதில் பூ பூத்துருச்சு. இது அந்த இன்சுலின் செடியோட பூவு இப்படி தான் இருக்கும். இதுக்கு இந்த கட்டிங்ஸ் யாருக்காவது வேணும்னா என் நண்பருக்கு என்னோடய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் கட்டிங்ஸ் தரேன். சுகர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது பழைய செடி, முன்னாடி வச்சுருந்த செடி. அது கொஞ்சம் மழையில் நனைஞ்சு அப்படி இருக்குது. இந்த பூவுக்காக அதை நான் காட்டுறேன். இதோட பூ இப்படி தான் இருக்கும். சின்ன குச்சி, இந்த நான் கையில் எடுக்கிறேன்ல குச்சி, இந்த அளவு குச்சி வச்சா போதும். இதுவே நல்லா ஒரு காடு மாதிரி வந்துடும் பெருசாக. இதை விட சின்ன குச்சி வச்சாலும் வந்துடும். இது ஒருத்தவங்க கேட்டாங்கங்கிறக்காக அவங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுத்தேன்.